வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளம் நமக்கு சொல்லும் செய்திகள் என்ன? ஒரு அரசியல் அலசல் இப்போது பார்க்கலாம். முதல் அலசல், துரைமுருகன் திமுகவின் பொதுச் செயலாளர் மாற்றப்பட போகிறார் அப்படின்னு ஒரு செய்தி வந்தது. ஸ்டாலின் அவரை மாற்றணும்னு முடிவெடுத்துட்டார். எதுக்கு? தேர்தல் தோல்விக்கு எதிரொலி. தேர்தல் தோல்விக்கு யாராச்சும் ஒருத்தர் பலிகடாகணும்ல. அவங்க குடும்பத்தில் எப்போவுமே பலிகடை ஆக மாட்டாங்க. எத்தனையோ தேர்தல்களில் திமுக தோத்துச்சு. எம்ஜிஆர் வந்த உடனே திண்டுக்கல்லில் 1973 படுதோல்வி. டெபாசிட்டுக்கு கொஞ்சம் தப்பிச்சு. அன்றைக்கே கருணாநிதி திமுக தலைவர் பதவியை ராஜினாமா செஞ்சுருக்கணும், தோல்விக்கு பொறுப்பேற்று. 76 பார்லிமெண்ட்டு தேர்தல் நடந்தது. ஒரே ஒரு சீட்டு வாங்கினார் கருணாநிதி, அன்றைக்கி ராஜினாமா பண்ணியிருக்கணும். 77 எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆகும்போது ராஜினாமா பண்ணியிருக்கணும். இது மாதிரி கருணாநிதி எத்தனை தடவை ராஜினாமா பண்ணியிருக்கணும் தோல்விக்கு பொறுப்பேற்று. அன்றைக்கெல்லாம் ராஜினாமா பண்ணாங்களா? அதனால் இப்போ வரும்போது 10 தோல்வி பழனிசாமினார் இல்லை, பாரு ஸ்டாலின். அப்போ 10 வெற்றி பெற்றுட்டோங்கிற மமதையில் தானே இன்றைக்கி புதுசாக வந்த விஜய்கிட்ட கேவலமாக வெக்கம் இல்லாமல் தோற்றுக்கிட்டு நிற்கிறீங்க. அப்போ யார் பதவியை ராஜினாமா பண்ணணும்? திமுகவின் தலைவர் யார்? ஸ்டாலின். தலைவர் என்ற முறையில் ஸ்டாலினை தான் மாற்றணும். அது என்ன துரைமுருகனை போய் மாற்றுறீங்க? அதுக்கடுத்தது பிரச்சாரம் தமிழ்நாடு முழுவதும் பண்ணது யார்? உதயநிதி. அப்போ உதயநிதி இளைஞரணி பொதுச் செயலாளர் பதவியை ராஜினாமா பண்ணணும். இவங்க வீட்டில் மட்டும் எல்லாம் ராஜினாமா பண்ண மாட்டாங்க, எவனையாச்சும் ஒருத்தனை பலிகடை ஆக்குவாங்க. அப்படி பலிகடை ஆக்கிறதுக்காக இப்போ துரைமுருகனை பொதுச் செயலாளர் பதவியிலேருந்து மாற்ற போகிறாங்க. எப்போவுமே ஒரு கதை சொல்கிறேன், எல்லா கதை தெரிஞ்சுக்காங்க. பொதுச் செயலாளருங்கிற பதவி திமுகவை பொறுத்தவரை அதுதான் நம்பர் 1 பதவி. முன்னாடி இருந்தது கருணாநிதி இது வர பொதுச் செயலாளர். ஏன் பொதுச் செயலாளர்னு இருந்தது? தலைவருங்கிற போஸ்ட்டே ஏன் இல்லை? 1949 ராபின்சன் பூங்காவில் இந்த கூட்டம்லாம் சேர்ந்து ஆரம்பித்தது. இந்த கருப்பு சட்டை கூட்டம், சோத்துக்கே வழி இல்லாத கூட்டம், வாடகை கொடுக்க முடியாமல் சுற்றிக்கிட்டு இருந்த கூட்டம் அன்றைக்கி ராபின்சன் பூங்காவில் ஆரம்பித்தது. அன்றைக்கி ராபின்சன் பூங்காவில் திமுக ஆரம்பிக்கப்பட்ட போது அந்த கட்சியின் பொதுச் செயலாளராக அறிஞர் அண்ணா தேர்ந்தெடுக்கப்பட்டார். தேர்ந்தெடுக்கலாம் இல்லை, ராபின்சன் பூங்காவில் 10 பேர் உட்காந்துட்டு இவர் தான்ப்பா பொதுச் செயலாளர்னு எல்லாம் கைதட்டினான். எல்லாம் ஒரு லோக்கலில் போய் ஒரு பொன்னாடை வாங்கி அண்ணாவுக்கு போட்டுனாங்க. இவர் தான் பொதுச் செயலாளர். அப்போ மக்கள்லாம் கேட்டாங்க, ஏயா புது கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்களே கருப்பு சட்டக்காரங்களே, கட்சிக்கு தலைவர் யாரையான்னு கேட்டாங்க. உடனே அண்ணா சொன்னார், கட்சி தலைவர் பதவியை காலியாக வச்சுருக்கோன்னார். யாருக்கா காலியாக வச்சுருக்கீங்கன்னா, எங்கள் ஈவேராவுக்காக அதை காலியாக வைத்திருக்கிறோம். அவர் எப்போது வந்தாலும் இந்த கட்சியில் தலைவராக அவர் தலைவர் பதவியை எடுத்துக்கொள்ளலாம். நாங்கள்லாம் அதனால் நான் வெறும் பொதுச் செயலாளர். நம்பர் 2, நம்பர் 1 வேக்கண்ட், காலி. நம்பர் 1 காலியாக இருக்குது, நம்பர் 2 தான் நான். அண்ணாதுரை சொன்னார் அவங்க பேட்டியில், அவர் தான் 1. அவர் எப்போ வந்தாலும் காத்துக்கிட்டு இருக்கும். அப்போது இவர் சொன்னார் செய்தியாளர், ஏங்க அவருக்காக தலைவர் பதவி காலியாக இருக்குதுன்னு சொன்னீங்களே, அவர் 73 வயசில் கல்யாணம் பண்ணிட்டாருன்னு தானே அவர் எதிர்த்து வெளியில் வந்தீங்க? ஆமாம். அண்ணாதுரை சொன்னார், ஆமாம். அவர் வளர்ப்பு முன்னையே கல்யாணம் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி தானே வெளியில் வந்தீங்க? ஆமாம். அப்போ அவர் போக்கு பிடிக்காமல் அவருக்கு தலைவர் பதவி காத்திருக்குன்னா என்னங்க அர்த்தம்? பதில் சொல்லவே தெரியல அண்ணாதுரைக்கு. இல்லை, அவர் இன்னமும் எங்கள் மதிப்பை பெற்றுள்ளார். 73 வயதில் திருமணம் ஆன போதும் அதை நாங்கள் எதிர்த்த போதும், அவர் வளர்ப்பு பொண்ணை கல்யாணம் பண்ண போதும் அதை நாங்கள் எதிர்த்த போதும், இன்னும் எங்களது மதிப்புமிக்க தலைவர் அவர் தான். ஏன்னா எல்லா வேலையும் இந்த பயிலுங்க பண்ணிக்கிட்டு இருந்தான். அப்போ அந்த காலத்தில் ஈவேரா சொன்ன அத்தனை வேலையும் பண்ணவும் பூரா இவங்க. அதனால தான் அவர் தலைவராக கல்யாணம் ஆனாலும் சரி அவர் தான் ஏற்றுக்கோன்னா இந்த கூட்டம் பூரா. அதுக்காகத்தான் தலைவர் பதவி எப்போவுமே திமுகவில் காலியாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் வரும்போது கூட அதிமுகன்னு ஆரம்பிக்கும் போது கூட தலைவர் பதவியே இல்லை. அது எம்ஜிஆர் பொதுச் செயலாளராக தான் இருந்தார். ஏன்னு கேட்டிங்கன்னா அண்ணாதுரை இப்போ சொன்னது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் பொதுச் செயலாளர் ஆன உடனே அதிமுக ஆன உடனே இந்த பொதுச் செயலாளர் இதை உடைச்சது கருணாநிதி தான் என்ன பண்ணார்? ஈவேராவுக்காக காலியாக இருந்த தலைவர் பதவியில் இவரே தலைவர் ஆக்கிட்டார்.
அப்போ தான் உருவாக்குனார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொதுச் செயலாளர் டம்மி. அதிமுகவில் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் பொதுச் செயலாளர், அதுக்கு அடுத்தது வந்த ஜெயலலிதாவும் பொதுச் செயலாளர், இன்றைக்கி இருக்கிற எடப்பாடியும் பொதுச் செயலாளர். அந்த அவங்க இது பண்ணதை அப்படியே காப்பாற்றினாங்க. இந்த குரூப்பு கருணாநிதி இருக்கும்போதே தூக்கி குப்பை தொட்டியில் போட்டுட்டு கருணாநிதி தலைவர், அதுக்கப்புறம் இவர் வந்து பொதுச் செயலாளர்னு ஒன்று உருவாக்கி அதில் பாவம் அந்த அன்பழகன் எதை நீட்டினாலும் கையெழுத்து போடுவார். அவரை வச்சுக்கிட்டார், ரப்பர் ஸ்டாம்ப் மாதிரி கருணாநிதி அவரை வச்சுக்கிட்டு தான் அவ்வளோ நாளாக கூத்தரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ கருணாநிதி இறந்த உடனே தலைவர் பதவிக்கு ஸ்டாலின் வந்துட்டார். அப்போ அந்த கட்சிக்கு தலைமை பதவியில் உள்ளவன் தானப்பா தோல்விக்கு பொறுப்பேற்று விலகணும், உங்களை தான் மாற்றணும். ஸ்டாலினை மாற்றுவதற்கு பதிலாக இவரை வந்துக்கிட்டு துரைமுருகனை மாற்ற போகிறேன்னு வந்து கோமாளி வேலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி, மாற்றி யார் போடுவீங்க? அதானே திருப்பி அந்த டிஆர் பாலு 80 தாண்டி விட்டார், 84 85 ஆக போகுது. அவர் உங்கள் கட்சியில் தான் இளைஞரணினாலே சீனியர் சிட்டிசன் 65 வயசு வரை இருப்பீங்கள்ல, கேட்டால் அதுதான் இளைஞரணி உங்கள் கட்சியில். அதே மாதிரி இப்போ பொதுச் செயலாளர்னு யாரை போடுறீங்க? அவர் 85 தாண்டிட்டார் துரைமுருகன். அதை வச்சு இன்னொரு 85 தாண்டின டிஆர் பாலுவை போய் போட போகிறாங்களாம். ஏன் இளைஞர்களே உங்கள் கட்சியில் இல்லையா? இளைஞரடியே கலைச்சிருங்க. அதனால் ஸ்டாலினுக்கு என்ன சொல்கிறேன்னா, இது வந்துக்கிட்டு உங்கள் கட்சி தோல்விக்கு காரணமானவர்களை வந்து நீங்கள் பண்ணணும். எல்லாத்தையும் பண்ணிட்டீங்கன்னா எப்படி? உங்கள் இதுக்கு வந்து குளத்தூரில் நீங்கள் தோற்றதுக்கு காரணம் யார்? எல்லாம் சொல்கிறாங்க சேகர்பாபு இதை வளர்க்கணும். ஏன் சேகர்பாபு வளர்க்கணும்? இவருக்கு சுய மூளை இல்லையா? சேகர்பாபு குளத்தூரில் நில்லுங்கன்னா உடனே கேட்டுடணுமா? ஏன் சிந்திக்கிற திறனை ஸ்டாலினுக்கு இல்லையா? சாரில் 1 லட்சம் போலி ஓட்டு போச்சு. போன எலெக்ஷனில் 1 லட்சம் போலி ஓட்டை போட்டு தான் ஜெயிச்சிங்க, செத்தம் ஓட்டை போட்டு. அதுதான் போயிடுச்சே. அப்போ எப்படிப்பா நம்ம குளத்தூரில் நிற்கிறதுங்கிறது யோசிச்சாரா ஸ்டாலின்? கேட்டால் சேகர்பாபு வளர்க்கணும். அது சேகர்பாபுவை வச்சு தான் கட்சி நடத்துகிறீங்களா? அதனால் துரைமுருகனை மாற்றுவதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை. உங்கள் உள்கட்சி விவகாரமாக இருந்தாலும் ஸ்டாலின் தான் தலைவர் என்ற முறையில் அவர் வந்து ராஜினாமா பண்ணணும். காரணம், வேட்பாளர் பட்டியலெல்லாம் யாரை கேட்டு போட்டீங்க? சபரீசன் சொன்ன கம்பெனி வச்சு சொன்னதை வச்சு வேட்பாளர் பட்டியல் போட்டீங்க. கிச்சன் கேபினெட்டு இவங்க துர்கா ஸ்டாலின் சொன்னவங்களே அப்போ வேட்பாளர் பட்டியலாக போட்டீங்க. அப்போ நீங்களும் உங்கள் குடும்பம் தான் தோல்விக்கு காரணமே ஒழிய துரைமுருகனை எந்த வகையிலும் காரணமாக இருக்க முடியாது. அதனால் ஸ்டாலின் பதவி விலக வேண்டும், தோல்விக்கு பொறுப்பேற்று. உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரம் செய்ததால் என்னை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லி அவரும் பதவி விலக வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்முடைய முதல் கட்ட கருத்து. அடுத்தது கர்நாடக மாநிலம் மாண்டியா அப்படிங்கிற மாவட்டத்தில் ஒரு அம்மன் கோயில் இருக்குது. அதை நம்ம இவங்க இந்த கிச்சன் கேபினெட்டு துர்கா ஸ்டாலின்ட்டு யாரோ சொல்லிட்டாங்க. அப்போ கணவர் செஞ்ச பாவத்துக்கு போய் புண்ணியந்தோடு மாட்டாங்க. ஜோசியருங்க சொன்னாங்களாம், கணவர் ரொம்ப பாவம் பண்ணிட்டார், எந்த காசியிலேருந்து இதில் கன்னியாகுமரி வரை எல்லா கோயிலுக்கு போனாலும் அந்த பாவம் தீராது அப்படின்னா. அப்புறம் ஒருத்தவங்க சொன்னாங்களாம், கர்நாடகா மாநிலத்தில் தப்பு செஞ்சு பாவம் செஞ்சதுக்கு நிவாரணம் பண்ணுறதுன்னா அங்கே தான் போகணும் அப்படின்னாங்களாம். அதனால் இந்த அம்மா இங்கேருந்து கர்நாடகா மாநிலம் கோயிலுக்கு போகணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. கோயிலுக்கு போகும்போது எடுபடியோட தானே போவாங்க. எப்போவும் அவங்களுக்கு இருக்கிற எடுபடி சேகர்பாபுவை கூப்பிடலான்னு கூப்பிட்டா இந்த அம்மா செம்ப தூக்கி எறிஞ்சதாக ஒரு செய்தி வந்தது. தோற்ற உடனே சேகர்பாபு வீட்டுக்கு போன உடனே செம்ப தூக்கி எறிஞ்சாங்களாம் மூஞ்சியில். அதுலேருந்து சேகர்பாபு அந்த வீட்டு பக்கமே போகிறது சுவிட்ச் ஆஃப் பண்ணி விட்டார். அதனால் கூப்பிட்டுருக்காங்க, சேகர்பாபு ஃபோனை எடுக்கலை. ஆளுங்களை அனுப்பி மேடம் கூப்பிட்றாங்கன்னு இருக்காங்க. தலைக்கு மேலே ஒரு கும்பிட போட்டுட்டு நான் வரலன்ட்டாரன். அதனால் இப்போ எப்படி கோயிலுக்குள்ளே போகிறது? ஏன்னா கோயிலுக்குள்ளே போனால் காரை திறந்து விட ஒரு ஆள், அதுக்கப்புறம் அவங்க செருப்பை கழட்டி வச்சோன்னா அந்த செருப்பை தூக்குறதுக்கு ஒரு சேகர்பாபு அப்படியே போவார். அங்கே போய் பஞ்சாயத்து பண்ணுவார் புதுசால்ட்டெல்லாம். அது சிஎம் இவங்க வருவார், சிஎம் மனைவின்னு இப்போ சொல்ல முடியாது. எவனும் இப்போ சிறப்பு தரிசனம் கொடுப்பானா? கொடுக்க மாட்டான். அதனால் இவங்க என்ன பண்ணாங்க, ஸ்டாலின், ஏங்க உங்கள் இந்தியா கூட்டணியில் தானங்க காங்கிரஸ் இருந்தது, அவங்க முன்னாடியெல்லாம் அவங்களுக்கு ஃப்ரெண்டு இல்லை, அதனால் அந்த முதலமைச்சருக்கு பேசி எனக்கு ஒரு விஐபி தரிசனம் வாங்கி கொடுங்கன்னு சொன்னாங்களாம் இவங்க துர்கா ஸ்டாலின். உடனே ஸ்டாலின் ஃபோன் வச்சுருக்காரு சிவகுமாருக்கு நான் ஸ்டாலின் பேசுகிறேன்னு உடனே அவர் ஃபோனை வச்சுட்டாங்க. என்ன நம்ம பேசுனாலே ஃபோனை வைக்கிறாங்க.
அப்போ விஐபி தரிசனம் கிடையாது. என்ன பண்ணுறதுன்னா, சரிங்க நான் சும்மாவே போயிட்டு வரேன்னு போனாங்க. அப்போ தான் சேகர்பாபு அருமை தெரிஞ்சது. காரை விட்டு இறங்கினா பக்கத்தில் ஆள் இல்லை, அந்த கையில் இருக்கிற பிரசாதத்தை தூக்குறதுக்கு ஆள் இல்லை, எல்லாமே அவங்க தூக்கிட்டு தனியே ஆளாக கூட்டத்தோடு சேர்ந்து தரிசனம் பண்ணுறாங்க. இந்த காட்சியை பாருங்கள், அருமையான காட்சி. என்ன ஆட்டம் போட்டாங்க கோயில்கள் எல்லாம் போய் 4 மணி நேரம் காக்க வைப்பாங்க. இப்போ பாருங்கள் அவங்க போகிறத. ஆக இவ்வளவு பரிதாபமான நிலையில் துர்கா ஸ்டாலின் ஒரு கோயிலுக்கு போய், அம்மன் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு வந்திருக்காங்க. என் புருஷன் செஞ்ச பாவத்தை பூரா தொலைச்சிருங்க, பரிகாரம் கொடுங்கன்னு அம்மன்கிட்ட வேண்டியிருக்காங்க. ஆனால் நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா, வெறும் மனைவிகள் தப்பு செஞ்ச கணவனுக்காக கடவுள்கிட்ட கும்பிட்டா கடவுள் எப்போவுமே அவங்களுக்கு ஆசி வழங்கினதா சரித்திரமே இல்லை. இப்போ ராவணனுடைய மனைவி மண்டோதரி மிகப்பெரிய பக்தை. ராவணனே ஈச பக்தன், பல வரங்களை வாங்கியவன். அவனே ராமருக்கு எதிராக போராடும்போது ஒவ்வொருத்தராக சாகுறாங்க. சொந்த தம்பி விபீஷணன் போயான்ட்டு அந்த பக்கம் கட்சி மாறினார், ராமர் பக்கம் போயிட்டார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கும்பகர்ணன் எல்லாமே போய் தோல்வி அடைஞ்சிட்டு வராங்க. பையன் இந்திரஜித் போரில் கொல்லப்பட்டார். இவ்வளவு நடந்த உடனே மண்டோதரி என் கணவர் சாகக்கூடாதுன்னு போய் தவம் இருந்து கோயிலை போய் கும்பிட்டாங்க. கோயிலை போய் கும்பிட்ட உடனே கடவுள் அந்த பிரார்த்தனையை திரும்பி கூட பார்க்கவில்லை. ராவணன் தலை வெட்டப்பட்டு சாகடிக்கப்பட்டான். ஒவ்வொரு தலையாக போச்சு. ஒரு தலை போனோடனே அடுத்த தலை வந்தது. அப்போ தான் விபீஷணன் சொன்னால், அவருக்கு உயிர் தலையில் இல்லை, நெஞ்சில் பாய்ச்சுன்னார். அதுக்கப்புறம் தான் ராமர் வில்ல அடித்த உடனே நெஞ்சில் பாய்ந்தவுடன் அவருடைய உயிர் பிரிந்தது. மண்டோதரியின் பிரார்த்தனை பழித்ததா இல்லை. அப்போ கடவுள் மிகப்பெரிய ஈச பக்தனான ராவணனை ஈசன் காப்பாற்றினாரா? இல்லை. அப்போ கடவுள் எல்லாம் பாவம் பண்ணவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பாவம் பண்ணால் பரவாயில்லையே, ஊர்பட்ட பாவம். அதனால் பாவம் பண்ணதுக்காக கொடுக்கப்பட்ட தண்டனை. துர்கா ஸ்டாலின், நீங்கள் எந்த கோயிலுக்கு போனாலும் அந்த பாவத்தை தீர்க்க முடியாது அப்படிங்கிறது தான் எங்களுடைய கருத்து. அடுத்து நேற்று சொன்னோம், விஜய் பணிவாக தான் சொன்னார். எம்ஜிஆருக்கு கிடைத்த வெற்றியை விட எங்களுக்கு அதிகம் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் எம்ஜிஆர் வழியில் பின்பற்றுவோம்னு சொன்னார். அதுக்கு தான் நம்ம சொன்னோம், எம்ஜிஆர் வெற்றி எப்படி, விஜய் வெற்றி எப்படி. நம்ம சொன்னோம், விஜய் எம்ஜிஆர் 130 சீட்டு ஜெயித்தார். அவருடைய சின்ன சின்ன கூட்டணி, பெரிய கூட்டணிலாம் சேரல, ஃபார்வர்ட் பிளாக், கம்யூனிஸ்ட் அந்த மாதிரி தான் சேர்ந்தாங்க. அதனால் எல்லோரும் என்ன சொன்னாங்க, இவங்கெல்லாம் இல்லை எம்ஜிஆர் தனியாக நிற்கவில்லை, கூட்டணியுடன் நின்றார், விஜய் தனியாக நின்று ஜெயித்தார். ரெண்டாவது சதவீதம் அதிகம், விஜய் வாங்கிய சதவீதம் அதிகம், எம்ஜிஆர் வாங்கிய சதவீதம் குறைவு அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், மிகப்பெரிய தலைவர்கள் எல்லாம் ஒப்பீடு செய்யக்கூடாது. கருணாநிதி மாதிரியால்னா ஒப்பீடு செய்யலாம். ஏன்னா நீங்கள் சொல்கிறபடி எம்ஜிஆர் 1972 கட்சி விட்டு விலகின உடனே ஒரு வருஷத்துக்குள்ளே திண்டுக்கல் இடைத்தேர்தல் வந்தது, பாராளுமன்ற இடைத்தேர்தல். ராஜாங்கம்னு ஒருத்தர் இருந்தார், ராஜாங்கம் செத்து போனார். உடனே தேர்தல் வந்தது. திமுகவில் இருந்த ராஜாங்கம், எம்ஜிஆர் பிரிஞ்சிட்டார், தேர்தல் வரணும். அப்போ எம்ஜிஆர் என்ன பண்ணார், யாரோடையும் கூட்டணி வைக்கவில்லை. இப்போ விஜய் பண்ண மாதிரி கூட்டணியே இல்லை. எம்ஜிஆர் நின்னார், யாரை எதிர்த்து நின்னார்? இன்றைக்கி இருக்கிற எடப்பாடி பழனிசாமி, ஸ்டாலின் மாதிரி யாரை எதிர்த்து நிற்கலை. காமராஜரை எதிர்த்து, இப்போ காமராஜர் உயிருடன் இருக்கிறார். காங்கிரஸுக்கு தலைமை தாங்கியது காமராஜர். அப்படிப்பட்ட காமராஜரின் காங்கிரஸை எதிர்த்து நின்னார் எம்ஜிஆர். இந்த பக்கம் திமுகவில் ஊழலுக்கும் கள்ள ஓட்டுக்கும் பேர் போன கருணாநிதி, அவங்களும் எதிர்த்து நின்னார். எந்த கட்சியுடன் கூட்டணி வைக்கவில்லை எம்ஜிஆர். 1,50,000 வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயித்தார்.
ஸோ கூட்டணி இல்லாமல் தனியாக நின்று ஜெயித்தார் எம்ஜிஆர். 1,50,000 வாக்குகள் வித்தியாசம் அப்போவே. அடுத்து இன்னொன்று என்ன சொல்கிறாங்க, சதவீதத்தில் விஜய் அதிகம் எம்ஜிஆரை விட, அதைத்தான் விஜய் சொன்னார் அப்படின்னு. சதவீத கணக்கு இங்கே வராது. எப்படின்னீங்கன்னா, அன்னைக்கு ஓட்டு போடுற வயசு 21. நானே ஓட்டு போடல, வயசு இல்லை, 77 எங்களுக்கு, நானே ஓட்டு போடல. ஆனால் இன்றைக்கு வயசு 18 ஆக்கிட்டாங்க. அப்போ அன்னைக்கும் 18 வயசு ஓட்டுக்குன்னு வச்சுருந்தா, இந்த 18 வயசு சின்ன பசங்கள்லாம் எம்ஜிஆர்னா உயிரோடு உயிரே விட்டான். இன்றைக்கி விஜய்க்காக இளைஞர் கூட்டம் உயிரே விடுற மாதிரி. அதனால் 18 வயசுன்னு வச்சுருந்தா எம்ஜிஆரின் சதவீதம் எங்கேயோ போயிருக்கும். அதனால் ஒப்பீடு என்பது நமக்கு தேவையில்லை. விஜயும் எம்ஜிஆரும் ஒரு மாபெரும் தலைவர். இன்றைய சமுதாயத்தில் விஜய் ஒரு மாபெரும் மக்களின் ஆதரவை பெற்ற ஒரு மாபெரும் தலைவர். இந்த தலைவர்களுக்கிடையே ஒப்பீடு செய்யக்கூடாது. எம்ஜிஆர் யாருடையும் ஒப்பீடு செய்யக்கூடாது. அவர்கள் எல்லாம் சாதனையாளர்கள். அதே போல் விஜயும் பல சாதனைகளை செய்யட்டும் என்று வாழ்த்துகிறோம். ஒப்பீடு என்பது சரியாக இருக்காது. என் உண்மையை பேசணும்ல, அதுக்காகத்தான் நான் சொல்கிறேன். அப்படிங்கிறது ஏன்னா நிறைய பேர் கேட்டாங்க, என்ன சார் நீங்கள் இப்படி சொல்றீங்க, எங்கள் விஜய் 35% வாங்கியிருக்காரு, எங்கள் விஜய் கூட்டணி இல்லாமல் தனியாக நின்று இருக்காரு. அவர்களுக்காகத்தான் இதை சொல்கிறேன். ஒப்பீடு செய்யாதீங்க. எம்ஜிஆரும் கூட்டணி இல்லாமல் நின்று தான் 1,50,000 வாக்கு வித்தியாசத்தில் ஜெயித்தார். 35% என்பது எம்ஜிஆர் இருந்த காலத்தில் 21 வயசுக்கு மேலே தான் ஓட்டு. இன்றைக்கு மாதிரி 18 வயசுக்கு மேலே என்றால் எம்ஜிஆரின் சதவீதமும் எங்கேயோ போயிருக்கும். அப்படிங்கிறது நம்ம தான் அடுத்த கட்ட கருத்து. அடுத்தது ராசா. வட இந்திய பாணியில் சொல்வதானால் சோறு ராசா, சோறு ராசான்னு நாங்கள், திருடன் ராசா, திருடன் ராசான்னு நாங்கள் அவர் பார்லிமெண்ட்டுக்கு போகும்போது. அதனால் வட இந்திய பாணியில் சொல்ல வேண்டுமானால் நாட்டை கொள்ளையடித்த ராசா. அவர் என்ன சொல்லியிருக்காரு, விஜய் தானே காவல்துறைக்கு பொறுப்பு, அவர் சட்டம் உங்களுக்கு சரியில்லைன்னா அவர் தானே ராஜினாமா பண்ணணும். இதை நீங்கள் இந்த செய்தியாளர்கள்லாம் அவர்கிட்ட போய் கேட்க வேண்டியதானே அப்படின்னு இந்த மேதாவி மூளையை எங்கேயோ அடகு வைத்து விட்டவர் பேசுகிறார். இந்த வீடியோ வைப்பார். கொள்ளைக்கு பாலியல் வன்முறைக்கு எப்படிங்க பழைய அரசு காரணமாகும்னு அவர்கிட்ட கேட்டீங்களா? அது ப்ளீஸ் கேட்டீங்களா சார்? என்னங்க கவர்மெண்ட் மாறிடுச்சு, ஆஃபீஸர்ஸ் மாறிட்டாங்க, மெஷினரி மாறிடுச்சு. யூ கேவ் ஏ கிளியர் சிக்னல். நான் பழைய ஆட்சி மாதிரிலாம் இருக்க மாட்டேன், ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பேன், சட்டம் ஒழுங்குலாம் சரியாக இருக்குன்னு சொல்லிட்டீங்க. தி மெசேஜ் சென்ட் அனுப்பிச்சிட்டீங்கல்ல. அதுக்கு பிறகு கொலைகள் நடக்குது. அதுக்கு எப்படி மு.க. ஸ்டாலினும் பழைய அமைச்சரவையும் பழைய கவர்மெண்ட் காரணமாக இருக்கும்? சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னா அவர் தான் பொறுப்பேற்கணுமா? தமிழ்நாட்டு மக்கள் நீங்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அவர் ஒரு 15 நாள் தான் ஆகும். இந்த 15 நாளில் சட்டம் ஒழுங்கு சீரழிஞ்சதா ஏதாச்சும் நடந்ததா சொல்லு. சட்டம் ஒழுங்கு சீரழிந்ததுன்னு இந்த குரூப் பேசிக்கிட்டு. அன்னைக்கு சட்டம் ஒழுங்கு ஸ்டாலின் ஆட்சியில் இருக்கும்போது சட்டம் ஒழுங்கு சீரழிஞ்சது. இன்றைக்கி இவங்க எங்கேயோ கோயம்புத்தூரில் ஒரு 10 வயது சிறுமி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொல்லப்பட்டார் அப்படிங்கிறதுக்காக குரல் கொடுக்குறாங்களே. 27,000 சிறுமிகள் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டார்கள் ஸ்டாலினின் 5 வருட ஆட்சியில். இதுக்கு பொறுப்பேற்று ஸ்டாலின் எப்போவாச்சும் ராஜினாமா பண்ணியிருக்காரா? இன்றைக்கி உலக மகா திருடன் ராசா ஸ்டாலின் விஜய் ஏன் அது பண்ணலன்னு கேட்குறாரு. 15 நாள் ஆட்சியில் இருந்ததுக்கு. அன்னைக்கு கள்ளச்சாராயம் குடித்து 37 பேர் செத்தாங்க ஸ்டாலின் ஆட்சியில். அப்போ சட்டம் ஒழுங்குக்கு பொறுப்பேற்று ஸ்டாலின் இன்னைக்கு ஆட்சியில் ராஜினாமா பண்ணாரா? கொலைங்கிறீங்களே, உங்கள் ஆட்சியில் 7,000 கொலைகள் 5 வருட ஆட்சியில். அன்னைக்கு ஏதாச்சும் பொறுப்பேற்று இவர் ராஜினாமா செஞ்சாரா உங்கள் ஸ்டாலின்? ஆக பைத்தியம் பிடித்து விட்டது என்று நினைக்கிறேன் ராசாவிற்கு. யாரை ராஜினாமா செய்ய சொல்லணுங்கிறதுக்கு ஒரு வரமுறை இல்லையா? 15 நாளில் சட்டம் ஒழுங்கு கெட்டு விட்டதா? அதனால் உளறி கொண்டு இருக்கிறார். இன்னும் என்னென்ன உளறி இருக்காருன்னு பாருங்கள். தாவேக்கா தூய சக்தி மட்டுமல்ல, துப்பில்லாத கட்சி. வார்த்தைகளை பாருங்கள். அப்போ நம்மளும் அதே வார்த்தை தான் சொல்லும். எங்களுடைய மொழியை இனத்தை தாழ்த்துகிற ஒருவரை கேள்வி கேட்பதற்கு துப்பில்லாத ஒரு சக்தி, எங்களை பார்த்து தீய சக்தி தூரசக்தின்னு சொல்லுவீங்களா? நீங்கள் என்ன சக்தி? நாரசக்தியா? கேட்க மாட்டோமா? ஏன்னா தாவேக்கால யாருக்கும் பேச தெரியல. தூய சக்தி மட்டுமல்ல, துப்பில்லாத சக்தி அப்படிங்கிறது. அப்போ திமுகவை தீய சக்தி மட்டுமல்ல, திருட்டு பயிலுக கட்சின்னு நம்ம சொல்லலாமா இல்லையா? ஏன்னா திருட்டு பயிலுன்னா இன்றைக்கி என்னத்தான் திருடுனா
அவங்க அப்பா காலத்துலேருந்து திருடிக்கிட்டு இருக்கான். அவங்க அப்பா சர்க்காரியா கமிஷனில் சொன்னார், விஞ்ஞானபூர்வமாக திருடினாங்க. அப்போ அன்னைக்கு ஆரம்பித்தது திருட்டு பயலுக கட்சி. அதுக்கப்புறம் தொடர்ந்து வந்தது. 1,76,000 கோடி திருடிய திருடன் இந்த ராசா. அப்போ உங்கள் கட்சியை தானே திருட்டு பயலுக கட்சின்னு சொல்லணும். அடுத்தது ஸ்டாலின் பிடிஆர் சொன்னார், மகனும் மருமகனும் 30,000 கோடி திருடிட்டாங்க. அப்போ திருட்டு பயலுக கட்சி அது இவங்க தான். அதுக்கு அடுத்தது செந்தில் பாலாஜி 370 கோடி டிரான்ஸ்ஃபார்மர் ஊழல் ஹைகோர்ட்டு சொல்லிட்டாங்க. இப்போ சிபிஐயில் வழக்கு பதிவு செஞ்சுட்டாங்க. அப்போ திருட்டு பயலுக கட்சி யார்? நீங்கள் தானே. கேஎன் நேரு 1070 கோடி திருடிட்டாருன்னு சொல்லி அவரை எஃப்ஐஆர் போடுங்கன்னு இடி சொல்கிறான். அப்போ திருட்டு பயலுக கட்சி யார்? நீங்கள் தானே. திருடினது பூரா யார்? நீங்கள் தானே. திருட்டில் பங்கு வாங்கினது யார்? பார்ட்டி ஃபண்டு வாங்கினது யார்? அரசியல் கட்சிக்கு ஒரு ஃபண்டு, அதுவும் யார்? பொதுமக்கள் கொடுக்கணும். அதுவும் வீடு கட்டுறவங்க கொடுக்கணும், ஃப்ளாட்டு கட்டுறவங்க கொடுக்கணும். இந்த மாதிரி கொடுமை வேறு எங்கேயாச்சும் நடந்ததா? 10 ரூபா 20 ரூபாய்க்கு பாட்டிலில் வாங்கினார் உங்களுக்கு செந்தில் பாலாஜி. அப்போ திருட்டு பயலுக கட்சி யார்? அந்த 10 ரூபா 20 ரூபாயில் பங்கு வாங்கினது யார்? ஸ்டாலின் குடும்பம் வாங்கியிருக்கீங்கல்ல. அப்போ உண்மையான திருட்டு பயலுக நீங்கள் தானே. தீய சக்தின்னு சொல்கிறது மட்டும் இல்லை, திருட்டு பயலுக சக்தின்னு உங்களை சொல்லணும். அதனால் தூய சக்தி துப்பில்லாத கட்சின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, தீய சக்தி திருட்டு பயலுக கட்சிங்கிறது தான் உலக மகா திருடன் ராசாவுக்கு நம்முடைய பதில் அப்படிங்கிறது அடுத்த கட்ட கருத்து. கூட்டணி பலமாக இருக்கும் அப்படின்னு சொன்னதுனால தான் நாங்கள் மந்திரி சபையில் சேர்ந்தோம். அவங்க தான் கேட்டாங்க, நாங்களாம் கேட்கல. மந்திரி தாவேக்கா கேட்டாங்க, நீங்கள் கூட்டணியில் சேர்ந்தால் தான் பலமாக இருக்கும் அப்படின்னு. அதனால தான் ஒத்துக்கிட்டேங்கிறேன். அதுக்கு நான் என்ன கேட்குறேன், சரி கூட்டணி பலப்படுத்தணும்னு அவங்க கேட்டாங்க. நீங்கள் கட்சியில் அதனால் சேர்ந்தேங்கிறீங்க. ஒரு நல்ல ஆள் கிடைக்கலையா? ஒரு கொலை வழக்கில் ஆயுள் தண்டனை அடைஞ்சவர் அந்த மந்திரி இப்போ இருக்கிறவர் வன்னியரசு. அதுக்கப்புறம் போய் அப்பீலில் போய் அதை தப்பிச்சார். அப்போ ஒரு நல்ல மனுஷன் உங்களுக்கு மந்திரியாக கிடைக்கல. கட்ட பஞ்சாயத்து பூரா ஒவ்வொரு வீட்லேயும் போய் உட்காந்துக்குவார். போலீஸில் அத்தனை கேஸு. இப்போ அதே போலீஸ் போய் அவர் சல்யூட் அடிக்கிறான். இதை விட கேவலம் என்ன இருக்குது? தாவேக்கா சொன்னால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? என்கிட்ட யோகியம் இல்லைப்பா, 2 பேர் தான். ஒன்று காங்கிரஸ்காரர், என் கட்சிக்காரன் யோகியம் இல்லை. அவனை கெடுத்ததே நான் தான் போய்கிட்டு ஒவ்வொருத்தன் பேர்லேயும் 10 எஃப்ஐஆர் இருக்கணும்னு சொன்னேன். என் பேச்சை கேட்டுக்கிட்டு அவன் போய் எல்லாம் எஃப்ஐஆர் வாங்கிட்டான். அது மாதிரி தான் வன்னியரசு வாங்கினார். அதனால் எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். எங்களுக்கு யோகியதை கிடையாதுப்பா, நீ அதனால் ஆதரவு தரோம், நீங்கள் மந்திரி வேணான்னு நீங்கள் சொல்லியிருக்கணும். அவர் சொல்கிறார், எங்கள் பேரை கெடுக்கிறாங்க, ஆதவர்ஜுனும் நான் தூண்டி விடுறாங்க. அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. ஆதவர்ஜுனும் நீங்களும் நெருக்கம், ஆதவர்ஜுன் மூலம் நீங்கள் எல்லா காரியத்தையும் சாதிக்கிறீங்க அப்படிங்கிறது தான். அருண் எப்படி ஆனார்? நீங்களும் செல்வ பெருந்தகையும் விஜய்கிட்ட போய் இவர் அருணை எப்படியாச்சும் போடுங்கன்னு ரெக்கமெண்டேஷன் கொடுத்தது. இதெல்லாம் என்ன அர்த்தம்? யாருக்காக ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறீங்க? யோகியர்களுக்கு கொடுக்குறீங்களா? சுப்ரீம் கோர்ட் சொல்லிடுச்சு, ஒரு லஞ்ச ஒழிப்புத்துறையில் போய் இப்படிப்பட்ட ஆளை போடுறீங்களேன்னு சொல்லிடுச்சு ஹைகோர்ட்டு. அப்படிப்பட்ட ஆளுக்கு போய் ரெக்கமெண்டேஷன் பண்ணிக்கிட்டு ஆதவர்ஜுனை கையில் வச்சுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருந்தீங்களே, அப்போ உங்களை மக்கள் சொல்லாமல் எப்படி இருப்பாங்க? அதனால் திருமாவளவன் சொல்கிறேன், ஒழுங்காக நீங்கள் முதல்லையே எனக்கு மந்திரி ஆவதற்கு தகுதி இல்லை, நல்லவன் என் கட்சியில் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கோம். நல்லவன் என்கிட்ட எம்எல்ஏவாக இல்லை, இன்னுமேச்சும் ஒதுங்கிக்கங்க, தயவுசெய்து ஒதுங்கிக்கங்க. நீங்கள் தைரியம் இருந்தால் ஒரு தேர்தலையாச்சும் தனியாக நில்லுங்க. இந்த 1% ஓட்டுக்கு மேலே வாங்குங்க. மக்கள் நல கூட்டணின்னு தனியாக நின்று அத்தனை பேர் சேர்ந்து 6% ஓட்டு வாங்கினீங்க. விஜயகாந்த் ஓட்டு அதெல்லாம் உங்களுடைய ஓட்டு 0.5. இப்போத்தை எதிர்த்த விஜய் கட்சியை ஆரம்பித்தோம்னா 0. இளைஞன் பூரா உங்கள் கட்சியை விட்டு வெளில போயிட்டான். அதனால் திருமாவளவனுக்கு சொல்கிறேன், யோகியர்கள் என்று நீங்கள் பேசாதீங்க. நாட்டுக்கு நல்ல விஷயத்தை செஞ்சு நல்ல பேர் எடுக்க முயற்சி செய்யுங்கள் அப்படிங்கிறது திருமாவளவனுக்கு கருத்தாக பதிவு செய்ய விரும்புவது. சட்டப்பேரவை செயலாளர் ராஜினாமாவா அப்படின்னு செய்தி வந்துருக்கு. ஏன் ராஜினாமா பண்ணுறாரு? சட்டப்பேரவை செயலாளர் யாராச்சும் அரசாங்க பதவியில் இருக்கவங்க விட்டுட்டு போவாங்களா? ராஜினாமா ஏன் ராஜினாமா பண்ணுறாருன்னா தீய சக்தியோட வேலை தான் அது. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா சட்டசபை ஒழுங்காக நடந்துச்சு. இவங்க நினைச்சாங்க விஜய்க்கு ஒன்றுமே தெரியாது, சட்டசபையில் போய் சொதப்புவார், அதனால் இவர் காலின்னு நினச்சாங்க. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா விஜய் பக்காவாக உட்காந்துட்டார். எல்லோரும் என்ன நினச்சாங்க, விஜயகாந்த் பண்ருட்டி ராமச்சந்திரன் அனுபவசாலியாக பக்கத்தில் வச்சுக்கிட்ட மாதிரி செங்கோட்டையனை பக்கத்தில் வச்சுக்குவார், அப்பப்போ அவர்கிட்ட கேட்டு பேசுவார்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் விஜய் தனியாக உட்காந்துட்டார்.
அங்கே உட்காந்துருக்காரு இவர் செங்கோட்டையன். ஒன்றுமே புரியல ஸ்டாலினுக்கு. என்னடா இது, நம்மளே பின்னாடி ஓடி ஓடி ஒளிஞ்சோம். சட்டசபைக்கு போனாலே துரைமுருகன் பக்கத்தில் தான் உட்காருவோம், எதுக்கும் பேசிட்டு வம்பு வந்துருந்தோம். அது 4வது ரோல் 5வது ரோலில் உட்கார்ந்தோம். ஜெயலலிதா மேடம் கூப்பிட்டு, ஏயா தளபதி தளபதினு பேர் வச்சுருக்க, முதல் ரோவுக்கு வா, ஏன் பயந்து ஓட்டுறேன்னு நாக்கப்படுங்கிற மாதிரி கேட்டாங்க. அப்போவே நம்ம தொடச்சி போட்டு 4வது ரோல் தான் உட்காந்தோம். இவர் வந்து சினிமாவிலேருந்து வந்து எந்த அனுபவமும் இல்லை, அவர் பாட்டுக்கு தனியாக நடத்துகிறாரு அப்படின்னு அவர் சட்டசபை வெற்றிகரமாக நடந்து நம்பிக்கை ஓட்டு தீர்மானம்லாம் நிறைவேற்றணும்னு கூப்பிட்டு பேசியிருக்கார். அவருடைய உயர்மட்ட குழுன்னா என்ன, இருக்கிறவங்க பூரா லோ கிளாஸ். பேர் வந்து உயர்மட்ட குழு. எவனாச்சும் உயர்ந்தவன் ஒருத்தர் இருக்கானா உங்கள் கட்சியில்? உயர்ந்த கொள்கை உள்ள ஒருத்தர் இருக்கானா சொல்லுங்க. அப்புறம் எதுக்கு அதுக்கு உயர்மட்ட குழுன்னு பேச்சு? கீழ்மட்ட குழுன்னு போடுங்க, லோ கிளாஸ் குழுன்னு போடுங்க. எல்லா பேரும் லோ கிளாஸு. இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா போய் கேட்டிருக்காரு. இந்த கீழ்மட்ட குழுவில் இருக்கிறவன் என்ன சொன்னான் திமுகவில், சார் இந்த சட்டப்பேரவை செயலாளர் இருக்காங்கன்னா அவன் வந்து அந்த சட்டப்பேரவை அனுபவம் உள்ளவன், அந்த ஆள் தான் அவங்கள வந்து கரெக்டாக பாயிண்ட்லாம் சொல்லி கொடுக்குறான். அப்படியா, நம்ம ஆயுதத்தடு மிரட்டு, அவனை ராஜினாமா பண்ணிட்டு ஓட்டுறான்னு சொல்லு, இல்லைன்னா வீட்டை காலி பண்ணிடுவேன், இதை பிள்ளைங்களை காலி பண்ணிடுவேன் சொல்லு, மிரட்டினாங்கன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா அவர் ஓட மாட்டார். அவர் பார்த்தாரு வீட்டில் சொல்கிறாங்க, இது மோசமான கூட்டம், ஜாக்கிரதையாக இருங்க, ஆளையே காலி பண்ணிடுவாங்க, நம்ம உயிர் தாங்க முக்கியம், வேலை போனாலும் போகுதுன்ட்டு ஒன்று அவர் பயந்து போய் ராஜினாமா பண்ணிட்டார். எதுக்கு? சட்டசபைக்கு வந்து ஐடியா கொடுக்கக்கூடாது, யோசனை சொல்லக்கூடாது. அதில் வந்து விஜய் திணறணும். நம்ம தான் முட்டாள், நமக்கு யோசனை சொன்னாங்க, அதே ஆளை வெளியில் அனுப்பிட்டா அப்போ விஜய் வந்து ரொம்ப கஷ்டப்படுவாருன்னு சொல்லி தான் இதை பண்ணியிருக்காங்க. அதனால் விஜய்க்கு என்ன சொல்கிறேன், அவர் ராஜினாமா பண்ணால் போகட்டும். சட்டப்பேரவை செயலாளரில் அவங்க ரிட்டையர் ஆனவங்க நிறையா இருக்காங்க, அவங்கள திருப்பி ரீஅப்பாயிண்ட் பண்ணுங்க, மறுபதவி 70 வயசில் கொடுக்கலாம். அவங்கள வச்சுக்கிட்டு ஆலோசனைகளை கேட்டுக்கோங்க. செங்கோட்டையனையும் பக்கத்தில் வச்சுக்கோங்க. சபாநாயகர் இருக்கார், அவர் வந்து கொஞ்சம் அனுபவம் உள்ளவர் சட்டமன்றத்தில், இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் நடத்தலாம். இவங்களுக்கெல்லாம் சுயமாகவே மூளை இல்லாத குரூப்பே மந்திரிகளாக இருந்து, துணை முதலமந்திரியாக இருந்து, முதல்வராக இருந்து நாட்டை வந்து ஆண்டுட்டு போயிட்டாங்க. அதனால் உங்களுக்கு ஓரளவு ஐக்கியம் இருக்கும்ல. நீங்கள் ஓரளவு ஒரு 10ஆம் கிளாஸோ +2 பாஸ் பண்ணிட்டீங்க. இது பூரா நீங்கள் 10ஆம் கிளாஸ் +2 பாஸ் லாயலா காலேஜுக்கே போயிட்டீங்க, காலேஜுக்கே. இது பூரா டிகிரியே பாஸ் பண்ணாது, பேர் பிஏன்னு போட்டுக்குவாங்க. அது உதயநிதி அரியஸ், எதையுமே உருப்படியாக பாஸ் பண்ணதில்லை. மார்க்கை வாங்கி பார்த்தீங்கன்னா அசந்து போயிடும். 16, 20, 18 திமுகவில் இருக்கிற மந்திரி மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் அட்டம். இவங்களே நாட்டை ஆண்டுட்டு முதலமைச்சர் துணை முதலமைச்சர் ஆகிட்டிங்கன்னா, நீங்கள் லாயலா காலேஜ் வரை போயிருக்கீங்கன்னா உங்களால் ஏன் முடியாது அப்படிங்கிறத விஜய்க்கு சொல்லுவாங்க. பண்ணுங்கள், ஓய்வு பெற்ற சட்டப்பேரவை செயலர்கள் கூட்டிகிட்டு வாங்க, அவங்கள வச்சு ஆலோசனை கேட்டு சட்டப்பேரவையை நடத்துங்கள். இவன் எல்லாத்தையும் பயமுறுத்தி ஓட வச்சுக்கிட்டு தான் இருப்பான். இவர்கள் கூடிய சீக்கிரம் தமிழ்நாட்டை விட்டு ஓடும் காலம் வரும். அன்றைக்கி ராஜபக்சே இலங்கையை விட்டுட்டு ஓடின மாதிரி குடும்பத்தோட சூட்கேஸில் பணத்தை தூக்கிட்டு இது தமிழ்நாட்டை விட்டு ஓடும் காலம் வரும். அதனால் இந்த தீய சக்தியை பற்றி கவலைப்படாதீர்கள் அப்படிங்கிறது அடுத்த கட்ட கருத்து. இந்த கம்யூனிஸ்ட்டு திமுக கூட்டணி விட்டு வெளியில் வந்து தாவேக்காவுக்கு ஆதரவு தெரிவிச்சிட்டான். தெரிவித்த உடனே கம்யூனிஸ்டில் இருக்கிற சில தலைவர்கள் போய் அவங்ககிட்ட, என்ன அவ்வளோ அவசரப்பட்டீங்களே அப்படின்னு, என்ன திமுகவை ஏன் முடிச்சுட்டு வந்தீங்க? அப்போ அந்த தலைவர் சொல்லியிருக்காரு, எல்லாம் காரி துப்புறான், திமுகவோட சேர்ந்து போட்டால் நமக்கும் ஓட்டு போட மாட்டான், நம்மெல்லாம் கொஞ்சம் நிறைய சீட்டு ஜெயிச்சிருக்கலாம், இவங்களோட சேர்ந்ததுனால தான் போச்சு. ஏன்னா அந்த முஸ்லீம் லீக் தலைவர், அகில இந்திய முஸ்லீம் லீக் தலைவர், அவர் என்ன பண்ணியிருக்காரு, இஸ்லாமிய பெண்கள் எல்லாம் வீடு வீடாக போய் ஓட்டு கேளுங்க நம்ம இஸ்லாமிய சமூகத்தில் அப்படின்னு. அவங்க வீடு வீடாக போய் இஸ்லாமிய பெண்கள்கிட்டே போய் ஓட்டு கேட்குறாங்க. எல்லாம் இந்த ஆளுகளுக்கு போய் ஓட்டு கேட்டு வர்றீங்களே, மோசமான ஆளுங்க, அவங்கள இப்போ ஓட்டு கேட்டு வராதிங்கன்னு விரட்டி வச்சிருக்காங்க. அப்போவே ஸ்டாலின் போய் சொல்லியிருக்கார் அந்த காதர் மொய்து, சார் ஓட்டு கேட்டு போனால் விரட்டி அடிக்கிறாங்க எங்கள் முஸ்லீம் பெண்களே, அதனால் உங்கள் நிலைமை மோசமாகுதுன்னு சொல்லியிருக்கார். அது ஸ்டாலின் நான் பார்த்துக்குவேன், சேகர்பாபு பார்த்துக்குவான்னு அப்புறம் தான் தோத்தார். அது மாதிரி இப்போ கம்யூனிஸ்ட்காரன் காரி துப்புறான், நம்ம விஜய் பக்கம் சேருவோன்னு சேர்ந்துட்டான். ஆனால் மற்ற தலைவர் வந்து சொன்னால், விஜய் பக்கம் சேர்ந்துட்டீங்க, எலெக்ஷனுக்கு ஸ்டாலின் 50 கோடி கொடுப்பாரு, விஜய் கொடுக்க மாட்டார், 50 கோடி விட்டுட்டு போயிட்டீங்களேன்னு சொன்ன உடனே இப்போ கம்யூனிஸ்ட்காரங்க இன்றைக்கி கூப்பிட்டு, எங்கே இருக்குது, நாங்கள் திமுகவோட தான் கூட்டணி,
அது வந்து விஜய்க்கு ஆதரவு கொடுத்துருக்கோம். எலெக்ஷன் வந்தால் தான் முடிவு பண்ணுவோன்னு அந்த 50 கோடிக்கு ஆசைப்பட்டு பிளேட்டை மாற்றிட்டான். அப்படியே இது பண்ணி இன்னொரு திமுக பக்கம் தாவுற மாதிரி பேசியிருக்காங்க கம்யூனிஸ்ட்காரங்க. அதனால் உங்கள் ஆதரவு என்னையா 2+2 4 தானே. இந்த இப்போ எலெக்ஷன் வருது, பை எலெக்ஷன் 4 அவங்க ஜெயிச்சுட போகிறாங்க. அப்புறம் உங்கள் இதே தேவையில்லை, நீ போய் 50 கோடி வாங்கியானு அவங்களே துரத்திடுவாங்க அப்படிங்கிறத கம்யூனிஸ்ட் கட்சிக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். கம்யூனிஸ்ட்டை பற்றி புரிஞ்சுக்கங்க பொதுமக்களே. எல்லாம் திருட்டு பசங்க, எவனுமே வந்துக்கிட்டு கொள்கைக்கு நிற்கிறவன் கிடையாது. கம்யூனிஸ்டாலே இவங்க பூரா ரஷ்யாட்டையும் சீனாட்டையும் பணம் வாங்கிக்கிட்டு இந்தியாவில் இருந்துக்கிட்டு கட்சி நடத்துகிறவாங்க. அதனால் கம்யூனிஸ்ட் கட்சியை பற்றி யாரும் பொருட்படுத்துவதாக இல்லை அப்படிங்கிறது நம்முடைய இறுதிக்கட்ட கருத்து. இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெயன்.